ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெயின் பாக்ஸ் ஏஐ. அதாவது இது வந்து ஒரு நோட்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு டூல். இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்டை வந்து சாட் ஜிபிடியில் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் வந்து நோட்ஸை வந்து அதுக்கிட்ட நான் டெய்லியும் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த நோட்ஸை வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கணும். அது ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஏஐ டூலில் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதாவது நம்ம இங்கே வந்து ரேக் அப்படின்ற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேலு இதில் வந்து குரோமா டிபி வெக்டர் டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற நோட்ஸை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வெக்டர் டேட்டாபேஸில். நான் எப்போல்லாம் வந்து இங்கே நான் கொஸ்டின் கேட்பணும், இங்கே நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் என்டர் யுவர் நோட்ஸில். இங்கே நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பேன். நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னா, நான் என்ன பண்ணேன், என்ன வேணால் கேட்பேன் நான் கொடுத்த நோட்ஸில். ஸோ அது வந்து எனக்கு ரெஸ்பான்ஸாக இங்கே கிடைக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இது வந்து பைத்தான், ஹெச்டிஎம்எல் இது ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட கோடு, அதோட ஆர்கிடெக்சர் டயக்ராமு இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதில் ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, மை நேம் இஸ் பாபு. ஜஸ்ட் நான் இதை கொடுக்குறேன். இதை நான் ரிமெம்பர் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷனோட மெயின் ஃபைலு. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து 5001 போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது நான் அங்கே போய்க்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு என்னோடய நேம் நான் ஆல்ரெடி நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நோட்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. சம் டாக்குமெண்ட் ஐடி வந்து கொடுத்துருச்சு. இது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட வெக்டர் டேட்டாபேஸில் போய்ட்டு இது ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் என்னோடய நேம் என்னன்னு கேட்குறேன். வாட் இஸ் மை நேம்? இப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்மளோட டேட்டாபேஸில் போய்ட்டு இது சர்ச் பண்ணணும். வெக்டர் டேட்டாபேஸில் போய்ட்டு இங்கே பாருங்கள், மை நேம் இஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது இங்கே பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிமெம்பர் அப்படின்றது ஒரு ஏபிஐ வந்து கால் ஆகிருக்கும். இது என்ன பண்ணணும்னா, வெக்டர் டேட்டாபேஸ் இங்கே இருக்குது, நம்ம வச்சுருக்கோம் இங்கே வெக்டர் டேட்டாபேஸ். இதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமேலு நம்ம ஆஸ்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஆஸ்க் அப்படின்றப்போ இந்த வெக்டர் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு டேட்டாவை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு இது காமிக்கும். ஓகே, நம்ம வேறு ஏதாவது இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ பாட் மில்க் 2 லிட்டர் டுடே. ஓகே, இதை கொடுப்போம். இது கொடுத்தோன்னா நமக்கு இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, கிவ் மீ 2 days விவோ ரிப்போர்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஸோ பாட் 2 லிட்டர் மில்க் டுடே. ஓகே, இது ஏன் கொடுக்குதுன்னா, நான் இது டெஸ்டிங்காக முன்னாடியே நான் இதை நான் போட்டிருந்தேன், அதனால் அதை கொடுக்குது. இதுவும் டெஸ்டிங்காக நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, இது கொடுக்குது. ஓகே, வேறு ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோன்னா, வேறு ஏதாவது கொடுப்போம் நம்ம. ஐ வென்ட் டு வாட்ச் மூவி நேம் கால்ட் பில்லா. ஓகே, இப்போ நம்ம இதை கொடுத்துருவோம். இது வந்து இதை ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, வாட் மூவி ஐசா டுடே ஐசா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இங்கே பாருங்கள், அந்த மூவி நேம் இஸ் பில்லா அப்படின்னு வந்து இங்கே நீங்கள் பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் போயிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனு. ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணி சாட் ஜிபிடி மூலயமா நமக்கு வந்து கோடை ஜென்ரேட் பண்ணி அதிலேருந்து மட்டுமே தான் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த கோடை நான் உங்களுக்கு சும்மா ஒரு வாக் த்ரூ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராமை நான் உங்களுக்கு காட்டிடுறேன், அதை போய் பார்ப்போம். ஓகே, இந்த பார்ட் ஆஃப் த டயக்ராம் மட்டும் பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் பாக்ஸ் ஏஐ இதோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து இதில் கம்ப்ளீட்டாக நான் இதுவுமே வந்து சாட் ஜிபிடி கொடுத்து தான் அதை வந்து ஜென்ரேட் பண்ணேன். இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கிற அந்த யூஐ இருக்குது இல்லைங்களா, அந்த யூஐயோட பார்ட்டு தான் இது. அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற HTML JS இதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுப்போம், அப்புறம் ரிமெம்பர் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமேல கொஸ்டின் கேட்குறோம், அதோட ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இதுதான் அதோட இது. ஸோ நமக்கு இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிமெம்பர் இந்த ஏபிஐ வந்து கால் பண்ணுறோம் இல்லைங்களா, அது கால் பண்ணோன்னே இங்கே பைத்தான்
app.py அதில் உள்ள போகும். அதில் போனீங்கன்னா ரிமெம்பர்ன்ற ஒரு போஸ்ட் கால் ஆகி நம்மளோட வெக்டர் டேட்டாபேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நம்ம இங்கே இது வந்து ரிட்ரைவ் கொஸ்டின் போகும். இது போயிட்டு ஏஐ கிட்ட செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வரும். அதை எடுத்து நமக்கு இங்கே காமிக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரிமெம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிமெம்பர் நோட்ஸ் அப்படின்னு போயிட்டு இந்த மெமரி அப்படின்ற ஒரு பைத்தான் நம்மள்ட்ட இருக்குது. இந்த மெமரி பைத்தானில் என்ன பண்ணும் அப்படின்னா, வேலிடேட் பண்ணிவிட்டு அதை சங்காக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் வெக்டர் டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற வெக்டர் டேட்டாபேஸ். இங்கே நம்மளோட கொடுக்குற நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு வெக்டர் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது தான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது அந்த வேலையை தான் இதை பார்க்குது. ஓகே, இந்த சேட் பையன் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொஸ்டின் கேட்போம். அந்த கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே வந்துட்டு இந்த சங்கை மறுபடியும் கிரியேட் பண்ணும். சர்ச் பண்ணுறதுக்கான சங்கை வந்து கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரேக் ப்ராம்ப்டை வந்து கிரியேட் பண்ணும். அதை நான் கோடில் காமிக்கிறேன். அந்த ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒலாமா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்மளோட லோக்கல் ஏபிஐயில். ஸோ அந்த ஒலாமா எல்எல்எம் மாடலை யூஸ் பண்ணிவிட்டு இது போய் டேட்டாவை போய்ட்டு ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு இது காமிக்கும். ஓகே, இந்த ப்ராசஸை பண்ணுறது தான் அந்த சாட்ஸ். ஓகே, இங்கே இந்த மெமரியில் போய் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, இந்த குரோமா டிபி யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எம்படிங், இந்த சங்க்கு, இந்த சர்ச், இது எல்லாமே இந்த டிபியோட கான்செப்ட் தான். இதை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம டிபியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த வெக்டார் டிபி. ஸோ இது வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிட்ரைவ் பண்ணுறோம்னா, அந்த வெக்டாரோட இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ வந்து ரிட்டன் வரும்போது இந்த பக்கம் இப்படி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கூட, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, என்னோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயின் 2.5 கோட் லேட்டஸ்ட். இது வந்து ஒலாமா மாடல் தான். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த நாமிக் காமல் டெக்ஸ்ட், இது எம்பெடட் டெக்ஸ்ட். இது இருக்குன்னா அந்த எம்பெடடாக மாற்றி இதை யூஸ் பண்ணுறதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பிரைன் பாக்ஸ், இந்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனோட நேமு. ஓகே, இவ்வளோதாங்க இதில் கான்ஃபிகரேஷன் நான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவுமே கொடுக்கல. இந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராம்ப்டை பாருங்கள். இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணோன்னா, நம்ம சிஸ்டத்தில் சென்ட் பண்ணி நம்ம என்ன டிபிலேருந்து எடுக்குதோ அந்த டிபியை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கரெக்டான அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு இந்த ப்ராம்ப்ட் தான் யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த மெமரியில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் புல்லட் பாயிண்டில் வேணும். ஃபார்மட் அந்த கோட் இன்சைட் மார்க் டவுன் கோட் பிளாக்ஸ் அந்த பிளாக்குள்ளே வேணும். அதுக்கப்புறம் கீப் கான்சியஸ் பட் இன்ஃபர்மேட்டிவ் சிம்பிளாக நமக்கு வேணும். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த ஒலாமா ஏஐக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து சென்ட் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு யூஏயில் கன்ஸ்ட்ரக்டிவாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்தளவுக்கு கிளியராக உங்களுக்கு புரியாதீங்க. ஸோ இந்த பேசிக்கான இதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெமரி எல்லாமே இந்த ஆர்கிடெக்சரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கான்ஃபிகில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ராம்ப்ட் அந்த ஏஐ மாடலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் பைத்தானில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன போர்ட் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நார்மல் வெப் அப்ளிகேஷனோட தான் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ப்ராம்ப்ட் தான். இந்த ப்ராம்ப்ட் தான் வந்து டைரெக்டாக வந்து ஏஐ கிட்ட போய் சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இன்னொரு முறை நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கிட்ட போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறேன். இப்போ ரீலோட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரிப்போர்ட்டை மட்டும் கேட்குறேன், இல்லைனா கிவ் மீ டீட்டெயில்ஸ்னு மட்டும் கேட்குறேன். கிவ் மீ ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஆல் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே வரணும். ஓகே, இங்கே பாருங்கள் சிம்பிளாக வந்துருச்சு. என்னோடய ஏஜ் வந்து 12 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் டெஸ்டிங்காக கொடுத்தேன். என்னோட ஏஜ் 12 கிடையாது. ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கு. ரீசென்ட்லி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிட்டர்ஸ் மில்க்கு 1 கிலோகிராம் ரைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்னோட நேமும் கொடுத்துருக்கு. இதேவே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த சங்கில் போயிட்டு நம்மளோட டேட்டா வந்து இது கிளியராக ஸ்டோர் பண்ணிக்குது. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கேட்கும்போது நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஐ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு டேட்டாவை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாட் ஜிபிடியில் கொடுத்து டேட்டாவை கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த சாட் ஜிபிடியோட நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட் இதுதான். லெட்ஸ் கிரியேட் யூடியூப் வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு கிவ் எ ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் எ பைத்தான் கோட் வில் யூஸ் ஒலாமா இன் மை லோக்கல். ஒலாமா என்கிட்ட இருக்குது. ஐ வில் கிவ் த நோட்ஸ் எனி இன்ஃபர்மேஷன் பைத்தான் அண்ட் கோட் இன்புட் ரன் டைம். அதை நான் வந்து இன்புட் கொடுக்கணும், அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் நான் கொடுத்தேன். ஸோ இந்த ஒரு இன்புட்டை கொடுத்த உடனே எனக்கு எல்லாமே வந்துருச்சான்னு கிடையாது. ஃபஸ்ட்டு இது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ப்ராம்ப்டே ரொம்ப பெருசாக இருக்குது.
இந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். இந்த ப்ராம்ப்டை மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறமே நான் என்ன பண்ணேன்னா திரும்ப வந்து இந்த ப்ராம்ப்டை நான் இங்கே கொடுத்தேன். இதுதான் நான் கொடுத்த ப்ராம்ப்ட். அதில் இருக்கிறத வச்சுட்டு நான் மாடிஃபை பண்ணி கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒவ்வொரு ஃபைலாக எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத நான் கேட்டேன். இங்கே ஒவ்வொரு ஃபைலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபைலெல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ஒன்றா கிரியேட் ஆச்சு. இது எல்லாமே கோடு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபைலாக வந்து எனக்கு இது ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைல்ஸ் இந்த ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஃபைலாக எனக்கு வந்து இது ஒன்று ஒன்றா கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுனால எனக்கு ஒன்று ஒன்றா எனக்கு கொடுத்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், எடுத்து நான் கோடை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஜஸ்ட் ரன் மட்டும் பண்ணேன். ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு நோட்ஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஏஐ மாடலை யூஸ் பண்ணியோ நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஏஐ இன்ஜினியராக நம்ம மாற முடியும். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சாட் ஜிபிடி அப்புறம் நம்ம ஏஐ ரிலேட்டடான தெரிஞ்சதாக மட்டும் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.